இதெல்லாம் மண்ணு முட்டு லாஞ்சி போல்ட்டு லாங் போல்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க அதில் இருக்கான்னு பாரு. இல்லை நான் வாங்க தாண்டி போட்டு மட்டும் தான் வாங்க. லாங் போல்ட்டு ஒன்று காணும். இங்கே போட்டுக்கா நம்ம விளையாடுங்க எடுத்து போடுங்க. எவங்க இங்கே போட்டுக்கா நல்ல போட்டா போடுங்க. அது பிளாஞ்சி அதனால புதுசு வாங்கிட்டு வந்துருக்கேங்க பிளாஞ்சி. பிளாஞ்சி வாங்கியிருக்கல. கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா பழைய கயிறு? அது ஒன்றும் இது இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த போல்ட்டு செக் பண்ணணும் தான் அதெல்லாம் ஒன்று கை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வாடா ஹெல்ப்பர் வேலை பாடுறா. அந்த கப்பலுக்கு கீழே உழுவ போகுது, மேலே தூக்கும் போது எடுத்துருங்க. போட்டு பம்பு கப்பல் இருக்கு முன்னாடி பாருங்க, கீழே விழுந்துடும். பின்னே இருக்குங்க அன்பாறையில் இதில் போன வரணும் நல்லா அப்படியே இருக்கு. மோட்டரில் இருக்கா? மோட்டரில் இருக்காண்ணே. அடுத்து மோட்டரில் போடுங்க. அதை மட்டும் போடுங்க. இன்னும் வச்சுட்டு இன்னும் பாக்கெட்டில் வச்சுங்க. கேட்க போடுங்க. இன்னும் பாக்கெட்டில் வச்சுங்க. கீழே போட்டாங்க மற்ற பாக்கெட்டில் போட்டுங்க. அதுதான் வந்து பம்பில் இது பண்ணுறது. பம்பில் சேர்ந்துக்குமா? அது மேலே இருக்க பைப்பு பம்பை சுற்றுறது இதுதான் போல இருக்கு. அது எங்கே தனியாக அதோட வந்துருந்துச்சா? இதுலேயே இருக்கு. ஷாஃப்ட்டுன்னா என்னது? ஆமாம், இதுக்கு பேர் சாப்பிட்டு தானே? இதுவும் சாப்பிட்டு தான். இது வந்து ஏசி மோட்ரு தானே? ஏசி மோட்டரா டிசி மோட்டரா? ஏசி மோட்ரு. டிசியெல்லாம் பேட்டரி இருந்தல. ஓ, சின்னது இது. ப்ரஷ் மோட்டரா? அது ப்ரஷ் உள்ளே இருக்குமா? சூடு பற்றி நம்ம இது பண்ணணும். ஆகிடு வேலை சரி விட போய் விடலாம். நம்ம ஊடாக இருக்கு பேரில் மட்டும் கற்று வருது. சுத்து போட்டு உள்ள விட்டு மாட்டிக்கலாமா? தூக்கிட்டு வருவார் ஒரு சுத்து.
ஓடுதான். வா, வா, வா. ஏத்து. தூக்கியாப்பா. போடு. எங்கேயா வர இங்க எங்கேயா வர இங்கிட்டு இருக்கியா அங்கிட்ட போய் சுத்தி கிடக்கு ரொம்ப கொண்டு கொடுத்தீங்க இந்த காலில் நிற்க காலில் கூட கொடுத்தான் இந்த காலில் கொடுத்தான் எடுத்துட்டான் தூக்கு தூக்கு வரும்டா தூக்கு நான் என்ன விட ஏன்னா இதுக்கு மாநிலத்தில் வச்சுருப்பாங்க போயிட்டுருக்கா அங்கிட்டு கிட்ட இருக்கியா பைப்பு நல்லா நேராக மேலே உச்சிக்கு போகணுன்னா ஆ லைட்டை போட்டுக்கிறியா? இந்த லைட்டு பத்துமான்னு தெரியல. இந்த நோம்புக்கு ஏதாவது இருக்கும்ல. அப்படியா? நேராக வரணும்னு நினைக்கிறேன்.
எந்த வாங்கி போட்டு உள்ளே போகிறீங்க அதாவது கவனம். எப்படி நேருக்கு நேர் வைப்பீங்க? ஓ, சாய்ச்சிக்க வேண்டியது தான். யாரையும் விடாமல் கூப்பிட்றாங்க. எதுவும் முக்கியமான செய்தியாக இருக்க போகுது. ஆவி வருது எண்ணெயில். பரவாயில்லையா? டைரக்டாக கொடுப்பேன். நான் கேட்குறாங்க, கொடுத்தியா வண்டியில் கிடக்கியா கொடுத்தியான்னு கேட்டேன். கொடுத்துட்டேன். சரி ரைட்டு 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 லைட் எடுத்து ஆரம்பிங்க. கயிறு வந்து மோட்டரில் கட்டியிருக்கோமா பம்பில் கட்டியிருக்கோமா? ஆ, இப்போ பம்பு இதில் நெட்டு போட்டு நிறுத்தியிருக்கு.
இந்த புல்லு ஃபுல்லாக இருக்குது மட்டும் கைட்டா அப்படியே பொறுமையாக இருக்குண்டா இருக்கும் சாமி கும்பிட்டுருக்கீங்களா இப்படி? ஆ சரி சரி. கிளாம்பில் உட்கார வச்சுருவீங்களோ? இங்கே சின்ன இருக்குங்களா பெரிய இருக்குங்களா? உருவத்துக்கு சௌகரியம் இருக்காது. தான் இருக்குனாங்க ஈஸியாக இருக்கும். எங்க இந்த ஒயரை வைத்து வரலாம் இங்கே ஒரு தாங்கல் இருக்கா கீழே? ஆ அதில் தான் நிற்கிது. ஆ இது கழட்டி எடுத்துடுறது தானே? ஆ வண்டியில் ரோடு ஃப்ரீ ஆகிட்டுனா விடுங்க, நம்ம உட்காலி விடுங்க. உட்காலி விடுங்க. நம்ம இதில் உட்காந்துட்டேன். செம்ம லைட்டாக இருக்குது. இது கரண்ட்டில் ஓடுதா பேட்டரிலையா? ஆமாம். இது ஒன்றாங்குது வேற ஒன்றும் இல்லை. இன்னும் டேப் போட வேண்டியிருக்கா மிச்சம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். உள்ளே போக 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 அதான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். உள்ள நுழைச்சு வாடா. நீ வாங்க அப்படியே. கீழே போடுவோமா தான்? இல்லை மேலே இருக்கவா? அப்படியே சுற்றுவாங்க, கீழே போகக்கூடாது. தாங்கிறதுக்காகவா? வெயிட்டில் தான் போக போகுது இப்போ. ஆ கைட்டு எடுத்து தானே போக போகுது.
அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்ட மாதிரி. கொஞ்சம் விட்டுட்டே இருக்கணும். இந்த ஒயர் கட்டம்ல அது மாதிரி. ஓஹோ, இந்த மரத்தில் வச்சே விட்டணுமா வெளியில்? தாங்க முடியாத கைனால எல்லாம். நான் அதே மாதிரி இந்த எப்படி வெளியில் எடுத்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும்னு பார்த்தேன். நாளைக்கு பணக்கார வீட்டில் போய் பாதுகாப்பு வீடியோ வச்சு குடும்பம் காலம் ஆயிடுச்சு. நடக்கிற விஷயத்தெல்லாம் செல்வியை பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது கேமரா பையன் இருந்தா வீட்டில் பார்த்துவோம் பேசிட்டது. யாருக்கு தெரியும் வீட்டில் உள்ள கேமரா உங்களுக்கு போனா தெரியும். மலைக்கு கிடக்கு ஒரே மட்டும் பாருங்க. இங்கே களபரியில் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்தார். சரி சும்மா இப்படி வீடியோ தானே எடுத்தது. அவர் என்ன கொண்டு போய் நான் போட்டு விட்டேன். போட்டுவிட்ட பிறகு பார்த்தாக்க அவர் இந்த ஹேண்ட்ஸு என்னமோ அந்த இது இருக்குல்ல அதை வச்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இடையில. அது தடை செய்யப்பட்டதாமே. கிடந்து அலறி அடிச்சு வீடியோ எடுக்கும்போது யாரும் என்ன பண்ணுதுன்னு பார்த்துடுங்க. நம்ம எங்கெல்லாம் ரெண்டா பிடிச்சிருக்கா புதுசாக வைக்கூட ஜாமஜெட்லாம் விசிட்டு வரும் போட்டுக்கிட்டு மோட்டர் கீழே விழுந்துருமா? கீழே விழுந்துருமான்னு இன்னும் பண்ணுறாங்க. ரோப்பு வரல எல்லா டூரிஸ்டும் வராங்க. மோட்ரு முடிச்செல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? முடிச்சு போட்டதை நான் கவனிக்கல. முடிச்சுக்கெல்லாம் இப்படி தான் போடணுங்கிற இது இருக்கா? இது இப்படி தான் போடணும் என்ன? ஓ இது மாதிரி போட்டு பாருங்க. பாருங்க
இல்லை ரெண்டா பிரிங்க கிராம போட வேண்டாம். இன்னைக்கு அடிச்சுக்கோ கிளம்புறா. இந்த லைட்டாக வந்து அடிச்சுக்கலாம். புரியுதா? இன்னொரு ஆள் வரலையா? 3 நாள் வேணும். அங்கே ஒன்று இடையில ஒன்று இங்கே ஒன்று இருந்து இருக்கணும். 3 நாள் 2 ஆள் இறக்கி அந்த தலையில் ஒரு ஆள் சென்டரில் ஒரு ஆள் என்ன அரைக்கிடும்போது கயிறு லோடாகும். மோட்டர் மட்டும் இருக்கு. பக்கத்தில் இப்படி மரம் இல்லை. ஓ, பாறைக்கு தரையில் ஊனி முக்காலியா வீல் இருக்கு. ஆ வீல் இல்லாமல் சும்மா ஆகிடுவோம். எதுவுமே இல்லைன்னா ஆ எப்படி இப்படி கயிறு இல்லைண்ணா? அதுக்கு ஒரு வீல் இருக்குண்ணா, மேலே போட்டு ஆ அங்கேருந்து போட்டு இந்த காலில் இதுலேயே ஒரு காலில் வச்சு இறங்கிப்போம். ஓஹோ, கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக இறங்கிட்டு இருக்கோம். ஆ ரிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தராரு. கையில் பாருங்க, விட்டுருங்க காலை. முக்காலி சம்மந்தம் இல்லை, சும்மா நிற்கும். நிறைய எத்தனை உடச்சிட்டு வாழ்வோம். இந்த ரோடு கிடையாது, வாட்டர் இருக்கோட்டே தான் பொம்மை மாதிரி. இரியா இரியா இல்லைடா, இந்த ஒயருக்கு கொண்டு வாங்க. கையில் பாருங்க, இந்த டார்ச் எடுத்து பாருங்க, கையில் பாருங்க, இந்த டார்ச்சர்ல வச்சுருக்கோ பாருங்க தான். பார்க்கலையோ? அந்த டார்ச்சர் எடுத்து எங்கிட்ட கீழே போடுங்க, உள்ளே இறங்கி பாருங்க. என்ன வேலை, ஏதாச்சும் போட்டு மூடி வைக்கிறதா வேலை. இந்த கிளாம்பு வந்து நீங்கள் கொண்டு வந்தது கயிறுக்காகவா? கயிறுக்காக? ஆ ஓ ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஆ இப்போ இந்த கிளாம்பு சப்போர்ட் இருக்குண்ணா? இப்போ இந்த கிளாம்பு ரோப்புக்கு சப்போர்ட்டு. பைப் பார்த்துட்டு. ஓ ஆமாம் ஆமாம். ஆ கேபிள் அதையும் பார்த்துங்க. நான் வந்து கட்டிக்கிறேங்கண்ணா.
சும்மா கிட்ட நின்று பிடிங்க, பயப்படாம. ஓசை இல்லைங்க. நல்ல 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 அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். பிராணி நிறையா இருக்கிறதுனால தான் பிடிக்குது. கொஞ்சம் பள்ளமா இருக்கு, கிட்ட போய் வாங்க. முட்டை எடுத்து விடுங்க போய் ஒன்றும் கட்டி போறீங்களா? எவ்வளோ பேருக்கு எப்படி நான் வந்து கட்டி போகிறேன். வயிறு அறுத்துருக்காத இல்லையா? நான் தீரம் அப்படி உள்ள விடாம அதை எடுத்துக்க பிடிங்க, பிடிச்சி பிடிங்க. அப்படியே கேபிள் ரெண்டு கேபிளையும் தனித்தனியாக பிடிங்க. டைட்டாக இல்லைங்க. அப்படி ஒயரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, டேப் எதுவும் போட வேண்டியிருந்துச்சுன்னா. வா லைட்டா தள்ளியா ஓசா விடாங்க. ஓசை இல்லை விட்டு விட வாசா இல்லை நல்ல சும்மா யாரும் ரொம்ப கொஞ்சம் சொல்றதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாலு மாறிக்கிறீங்களா? இல்லை 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 எடுத்து போட்டு இழுக்கு உங்களை இழுக்குதான் மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அதான் ஃப்ரீ ஆகிடும். நான் கேட்டு சரி பண்ணிட்டு போவேன். ஒரு 50 அடி போயிருக்குமா? உள்ள 50 அடி போயிருக்குமா?
இதை முடிச்சு வித்தியாசம் இதை பார்த்துட்டு இன்னும் கட்டி கொடுத்துனா கட் பண்ணி போட்டாதாங்க கட் பண்ணலையா பிரிச்சு பிடிங்க ஒட்டி பிடிக்காதா கொஞ்சம் கேப் போடுங்க கடை கட்டட்டும் வெளியூரேன் கைட்டு பள்ளத்தில் இருந்ததெல்லாம் தான் வருது எனக்கு கைட்டு பட்டாங்க நல்லமா இருக்கா ஜாயிண்ட் அந்த இடத்துல ஒரு பார்த்துக்கணும் நீங்கள் நிற்க தள்ளி விடுங்க வரவே இல்லை இங்கே வந்து தூக்கி விட்டுக்கணும் பக்கத்தில் ஒரு ஆள் வரணும் போல இருக்கு இதா நல்லதுங்க ரொம்ப பிடிக்கணும் சும்மா எடுத்து ஃப்ரீயாக மட்டும் விடுங்க ஒரு இழுக்கலாம் வேண்டாம் நீங்கள் ஒயரில் எதுவும் இது இருந்தால் இப்படி பார்ப்பாரா அவரு அண்ணா பார்த்துக்கிறீங்களா ஒயரில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு இது போட்டுக்கணும் எப்பயுமே வருவார் டேப் போட்டிருக்கோம் அதில் எல்லாம் இன்னொரு டேப் சுற்றிக்கலான்னு ஆ உள்ள இருக்கிற வேறு அதான் வந்திருக்காரா இங்கே எங்கேயோ காரவளையிலேருந்து இங்கே யாரு தம்பி நீ மாவடிக்காரம்டா ஆ நீங்கள் உங்கள் மச்சான் வீடு இது கருணாநிதி அவங்க மாணவிக்காரங்க பச்சாமடு அப்படியா கருணாநிதிக்கு சித்தப்பா வேணுமா உனக்கு அவங்க நட்டத்துலேருந்து வந்தவங்கல்ல அவங்க பூர்வீகம் ஃபுல்லாக அப்படியா நம்மளுக்கு பூர்வீகமே இங்கே தான் சோழபுரம் ஆமாம் அவங்க வடமலை தாத்தா மீச இவர் இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி ஆ அவங்களாம் வந்தவங்க ஆ ஆ ஆ உங்கள் குடும்பம் என்ன பேருண்ணா பச்சாமடு எல்லாம் அம்மாயி தாத்தா இவங்கெல்லாம் வந்து சொந்த பந்தம்னு அப்படியே கொண்டாந்து இங்கே வச்சாங்க ஆ அங்கே வெளியூர்லேருந்து வந்தவங்க ஆமாம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நீனும் பாரு அவங்களோட சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஆ ஆதி காலத்திலே சொல்லிட்டு போனதுதான் அவங்களும் பச்சாமத்தோட சேர்ந்து எல்லாம் பண்ணணும் பாதிக்கணும் கோயிலேருந்து எல்லாத்துலேயும் அவங்களுக்கும் பங்கு ஓ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆ ஆ ஆ அவங்க நம்மளுக்கு வந்து பூர்வீகம் ஆ பூர்வீகம்னா சொல்லப்பட்ட நீங்கள் ஒரு குடும்பம் தான் போல இருக்கு ஆமாம் என்ன ஓசைங்கன்னு வந்து தள்ளப்படல தள்ளுங்க தள்ளுங்க நல்லா சிக்கிறாங்க ராணியில் உடம்புல இருக்கிற கைட்டா கை வைக்க மாட்டான் போங்க வர போங்க பிடிச்சிங்க விட்டுறேன் ஜாயிண்ட் இருக்கு ஓசை ஜாயிண்ட் இன்னொரு எங்கே இருக்கு இங்கே இருக்கு
இங்கே இருக்கா கொஞ்சம் தான் இருக்கலாம் ரைட்டு போடணும் சரிதா நம்ம கிளம்புல வேறு கிளம்பு விடுங்க வீட்டை 10 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கலர் என்ன இருக்கு அங்கே இருந்தால் வயலுக்குள்ள மோட்டார் போய் இந்த நேரத்துக்கு அப்படியே தாங்கி சொல்லுவோம் எடுத்துருங்க இந்த பழைய கிலோ இதெல்லாம் கொண்டு போங்க ஏதோ ஒரு கிலோ போடுங்க அது நம்ம கொண்டு இந்த அடகு பாருங்க இப்போ காய்ச்சி வச்சிருப்பாங்க அவங்க கிளம்பு உயிருக்கு ஒன்று பண்ண முடியா வீட்டில் கைத்தை பிடிச்சிக்கா பக்கமாக போட்டுக்கோங்க கைத்தெல்லாம் பிடிக்க முடியாது நாம போட்டு கைத்து விட்டுறோம் இப்போ 3 கிலோ இருக்கா அவங்க கிளம்பு கூடயா அப்படியே போட்டு உட்காரு அதெல்லாம் 1 மணி நேரம் போடுறா கிளாம்பு போட்டால் எப்படி உள்ளே இறங்கும்? பைப்பு இறங்குமான்னு கேட்குறேன். ஆ லாக் பண்ணுறீங்களா அப்போ? அந்த இணைக்க அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோ தூரமாக போயிடுச்சு. எப்படி இருந்த மாதிரி வைங்க திருப்பிக்கலாம் இந்த ஆளுக்கு எப்படி எடுத்துங்க அப்படி எடுத்துங்க அப்படி சாக்கு எடுத்துருங்க சாக்கலாம் சாக்கு எடுத்துருங்க அதான் நெட்டு பட்டியில் எடுத்துருங்க அதெல்லாம் போட்டியா என்ன இங்கே இருக்கான பாருங்க அதனால டைட் வச்சு போட்டுருக்கேன் பின்னாடி இறக்க போறியா ஐடியா இன்னும் என்ன பண்ணுறேன் நீ எல்லாம் சுற்றி பார்க்குறேன் எங்கே போகணும் போகிறாங்க என்ன ஆறி போயிருக்குமா? திருப்பி சூடு பண்ணுமா? போய் இது பண்ணுறதுக்கு ஹீட் பண்ணுறதுக்கு இல்லை கட்டிக்கிட்டேன் இல்லை போடுறா போட்டு வைடா வாய் தாண்டா இருக்கும் ஏற்றி குட்டியாக தான் போட்டு போட்டேன் இங்கிட்டு போட்டால் கரெக்டாக சுற்றுறதுக்கு இருக்குமா இங்கிட்டு கிளாம்பு இருக்கா சாமி கும்பிட சாமான் சாமி கும்பிடலையா இறக்கிட்டு தான் சாமி கும்பிட்றதா? துணி எதுக்கு துணி வச்சுக்கீங்களா பேர் ஒன்று போஸ்ட் அறுத்துருங்க போகுதா உனக்கு தானே போன வருமா உனக்கு தான் போன வருமா நாங்கள் ஆள் இருக்கிறதுனால பேச மாட்டாங்கிறா நீ நாட்டி எடுத்து பேசி யாருன்னு ஐயா மோளை கட்டு அங்கே போதுமா கட்டுட்டோம் போகணும் வண்டெல்லாம் இப்போ கருவ போதிய அதோட புகை வருமா? இது எங்க ஆசைப்படுற